ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள், கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து ஒரு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம அந்த பீன்ஸை போட்டு கொஞ்சம் அவிச்சிக்குவோம். கேரட்டை கொஞ்சம் லேட்டாக போடலாம், அது சீக்கிரம் வெந்துடும். அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொரியல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு 2 செகண்ட் ஆனால் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பீன்ஸ் ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ இதோட இந்த கேரட்டையும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 செகண்டில் ரெண்டுமே வெந்துடும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இனி தண்ணியிலேருந்து இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியானது, அதனால் அதை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த அவிச்சு வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பாருங்கள், சீரகம் சோம்புத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இப்படி எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கேரட் பீன்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.